வணக்கம். சித்தக்கேட் உணவே மருந்து மருந்தே உணவு. ஒரு சில காய்கறிகள், பழங்கள், அடுத்தது சாப்பிட்ற சாமான் ஏதாவது ஒரு ஒரு சிலருக்கு வந்து ஒன்று ஒன்று ஒத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்துக்காதது எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம உடலுக்கு ஒவ்வாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதோட சேர்த்து சேர்க்குற சாமான்கள் வந்து நம்ம உடலுக்கு ஒத்துக்காத ஒரு பொருளை கூட நல்ல செரிமானம் செய்ய வைக்கும், உடலுக்கு வந்து அது சக்தியை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை, அதாவது இப்போ கத்திரிக்காவே எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறது அப்படின்னா, கத்திரிக்காய் சாப்பிட்டா கரைப்பாங்க, எங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துடும், கத்திரிக்காய் சாப்பிட்றதில்ல அப்படின்னு மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் கத்திரிக்காயில் இல்லாத சத்துக்களே கிடையாது. அதிகமான அயன் சத்து நிறையவே கத்திரிக்காயில் இருக்குது. இந்த கத்திரிக்காவை எடுத்துக்கணும், அதில் உள்ள சத்துக்களும் நமக்கு கிடைக்கணும், நமக்கு உடலுக்கும் ஒத்துக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக சாப்பிடணும். பிஞ்சு கத்திரிக்காயில் இல்லாத சத்துக்களே கிடையாது. அவ்வளோ சத்துக்களும் நம்ம உடலில் சேரும். முத்தின கத்திரிக்காய் எப்போதுமே எல்லாருக்குமே அது ஒவ்வாது. கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டாலே பிஞ்சு கத்திரிக்காய் மட்டும்தான் சித்தர்கள் வந்து உணவு பழக்க வழக்கத்தில் சொல்லிட்டு வராங்க. இதே அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம்னாலும் கொட்டை பிடித்த அவரைக்காயை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. கொட்டை பிடித்ததுன்னா அது முத்தின அவரைக்காய் தான். இந்த கொட்டை இருக்கிற அவரைக்காய் வந்து நம்ம சாப்பிடும் போது உடலில் வந்து வாயு அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு அலர்ஜியை கொடுக்கும், அதாவது ஸ்கின் டிசீஸ் வந்துடும் அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போது அவரைக்காய் நம்ம எடுத்துக்கணும், அதில் உள்ள சத்து நமக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது பிஞ்சு அவரைக்காய் நம்ம எடுத்துக்கணும். இப்போது அவரைக்காயில் உள்ள மொச்சை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற போது மொச்சையை தாராளமாக சாப்பிட்லாம். உடலில் வந்து வாத உடம்புக்காரவங்க மொச்சையை சாப்பிடும் போது தோலோட சாப்பிடணும். நல்லா ஊற வைத்து அதை அலசிட்டு அப்புறம் சமைத்து சாப்பிடணுமே தவிர வறுத்துட்டு சாப்பிடவே கூடாது. மொச்சையை நம்ம சாப்பிடணும், அதில் உள்ள சத்துக்களை நமக்கு சேரணும், அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் அவ்வளோ இருக்குது, அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் நமக்கு சேரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா மொச்சையை வந்து தோலோட சமைத்து சாப்பிட்லாம். இதை வந்து தனியாக ஒரு சுண்டல் மாதிரி செய்து சாப்பிட்றத விட குழம்புல போட்டோ சாம்பாரில் போட்டோ சாப்பிடும் போது அதில் வந்து பெருங்காயம் நம்ம நிறைய சேர்ப்போம். புளியும் சேர்த்து சமைக்கிறதால, புளியோட மொச்சை சேர்றதால செரிமானத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் மொச்சையை இந்த மாதிரி சாப்பிடணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருட்களும் நமக்கு ஒவ்வாது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நமக்கு அதில் உள்ள சத்துக்களும் நமக்கு சேரணும், நமக்கு செரிமான சக்தியும் அதிகமாகணும், அதில் உள்ள நல்ல சத்துக்கள் நம்ம மட்டுமே சேர்ந்து நமக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை கூட நமக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மாற்றம் செஞ்சு நம்ம சாப்பிட்டாலே போதுமானது. இதே புடலங்காய் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. புடலங்காய் சாப்பிட்டாலே சீதளம், அதாவது சட்டுன்னு சளி பிடிச்சிருது, தலையில் வந்து நீர் கோத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புடலங்காய் தாராளமாக சாப்பிட்லாம். பாம்பு புடலைன்னு சொல்கிற நீட்ட புடலைங்காய் தாராளமாக சாப்பிடலாம். இதே பன்றி புடலை அப்படிங்கிறதும் சித்தர்கள் தனியாக சொல்லியிருக்காங்க. பன்றி புடலை வந்து நம்ம உடலில் வந்து ஏதாவது ஒரு தேல் கடியோ பூரான் கடிச்சிது, ஒரு தேல் கடிச்சிது, ஒரு பாம்பு கடிச்சிது அப்படின்னாலே பன்றி புடலை சாப்பிடும் போது அந்த விஷம் வந்து இன்னும் வேகமாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பன்றி புடலை நம்ம சாப்பிடக்கூடாது. புடலங்காய் அப்படின்னாலே பாம்பு புடலை, நீட்டமாக சின்னதாக வளைஞ்சு நீட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த புடலை தாராளமாக சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இதோட சேர்த்து பாசிப்பருப்போ இல்லை தோரம்பருப்போ சேர்த்து சமைக்கும் போது நமக்கு உடலுக்கு சீதளம் வராது, அதாவது சளி பிடிக்காது, தலையில் நீர் கொத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு புடலங்காவை இந்த மாதிரி முறையில் எடுத்துக்கலாம். அடுத்தது பாகற்காய். பாகற்காய் வந்து மருந்தோட வீரியத்தை வந்து முறிக்கும் அப்படிங்கிறது சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பாவக்காய் வந்து நம்ம மருந்து எடுத்துக்கும் போது எடுத்துக்கக்கூடாது. சாதாரணமாக பொதுவாக நம்ம பாவக்காய் எடுத்துக்கும் போது மிதில் பாவக்காய்ன்னு சொல்கிற கொடி வகைகளில் இருக்கிற சின்ன பாவக்காயில் உள்ள அவ்வளோ சத்துக்களும் நம்ம உடலுக்கு தேவையானது. அதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். பெரிய பாவக்காய் எடுத்துக்கூடாது. அது இப்போ ஹைப்ரிட் பாவக்காய்ங்கிறது ரொம்ப பெருசாக வருது, உள்ளார விதைகளும் நிறைய இருக்கிறது இல்லை. அதை நம்ம எடுத்துக்காம சின்ன பாவக்காய், மிதி பாவக்காய்ன்னு சொல்லுவோம், கொடி வகையை சேர்ந்தது சின்ன பாவக்காய். இதை வந்து நம்ம புளி சேர்க்காம நம்ம சமைக்கணும். அப்போதான் அதுக்கு, ஏன்னா அது நம்ம புளி சேர்த்து நம்ம பாவக்காவை பொதுவாக சமைக்கும் போது அதில் வந்து கசப்பு குறையும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் புளி சேர்த்தோம் அப்படின்னா அந்த பாவக்காயில் உள்ள அவ்வளோ சக்தியும் போயிடும். அதனால தக்காளியோ சேர்த்து எலுமிச்சம்பழமோ சேர்த்து அதோட கசப்புத்தன்மையை குறைக்கலாமே தவிர புளி சேர்த்து நம்ம பாவக்காவை சமைக்கக்கூடாது. பாவக்காவோட முழு குணமும் நமக்கு வேணும், நம்ம உடலுக்கும் ஒத்துக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மிதி பாவக்காவை நம்ம தாராளமாக சாப்பிடலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு அது சமைக்கிற முறையும் இருக்குது. அதோட சேர்த்து எந்த பொருளை சேர்த்து சமைக்கிறோங்கிற விஷயமும் இருக்குது. இது ரெண்டத்தையும் கவனம் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. அடுத்தது முக்கியமாக பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வந்து பிஞ்சு பீர்க்கங்காய் தான் சாப்பிடணும். முத்தல் பீர்க்கங்காய் சாப்பிடும் போது அதனால பித்தம்,
கபம் ரெண்டுமே அதிகமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் இப்போ ஹைப்ரிட் பீர்க்கங்காய் நிறையா வருது. ஹைப்ரிட் பீர்க்கங்காயில் சத்து இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதை தாராளமாக சாப்பிட்லாம், அது எல்லாருக்குமே ஒத்துக்கும். ஆனால் பீர்க்கங்காய்ங்கிறது நாட்டு பீர்க்கங்காய் மட்டும்தான், அது பிஞ்சில் கிடச்சா மட்டும்தான் சாப்பிட்ணும். முக்கியமாக முழு தோலையும் எடுக்காமல் அதில் உள்ள வரி தோலை மட்டும் எடுத்துட்டு உள் தோல் சின்னதாக இருக்கிற தோலோட சமைத்து நம்ம சாப்பிடும் போது அதில் உள்ள ஃபைபர் வந்து நமக்கு உடலுக்கு ரொம்ப ஒத்துக்கும். அந்த ஃபைபர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடலில் வந்து கபம் சேர விடாமல் பார்த்துக்கும், கான்ஸ்டிபேஷனும் இல்லாமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி தான் காய்கறிகளில் நமக்கு ஒத்துக்காது அப்படின்னு எதுவுமே இல்லாமல் எல்லா காய்கறிகள்லையும் ஒவ்வொரு சத்துக்கள் ஒன்று சிறந்தது. அதனால் அனைத்து காய்கறிகளும் நம்ம எடுத்துக்கலாம். அதோட எப்படி சேர்த்து சமைக்கிறோம், எந்த முறையில் சமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இதை கவனம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இங்கே உள்ள எல்லா இயற்கை தந்த அத்தனை பொருட்களும் நமக்கு சத்துக்கள் நிறைந்ததாக நோயற்ற வாழ்வு கொடுக்குறதா தான் இருக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.